வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா MA 4152 பேப்பர். இப்போ யுனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம சேனல்ல 3 யூனிட்ஸ் எக்ஸாக்டா ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டாபிக் ரெலவெண்ட்டான நோட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 லீனியர் அல்ஜிப்ரா. இதில் டே 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் வெக்டார் ஸ்பேஸ் கான்செப்ட்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினிஷன் அண்ட் கான்செப்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் ஓவர் எ ஃபீல்டு இஸ் வெக்டார் ஸ்பேஸ். பாலினாமியல் ரெலவெண்ட்டான டாபிக் sequence and 2x2 மேட்ரிக்ஸா இருந்தா எப்படி ஒர்க் அவுட் பண்றது, x plus y equivalent to xy, kx equivalent to x power k. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இது எல்லாமே யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ். 5, 6, 7 மூணுமே யூனிவர்சிட்டி கொஷின்ஸு. ஸோ இன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் டே வைஸ் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லை, இந்த பேட்டர்ன்லாம் நம்ம சிலபஸில் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தான் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் ரிலவெண்ட்டான டேர்ம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் மோரோவர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். நமக்கு வெக்டார் ஸ்பேஸோட டெஃபினிஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் போதும். எத்தனை ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கண்டிஷன் வைஸ் நம்ம ப்ராப்ளம்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இல்லையான்னு செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 to 7 ஒரே பேட்டர்ன் தான். டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் கொஷின் தெரிஞ்சால் போதும், ரிமைனிங் எல்லா கொஷினும் ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் இதை தாண்டி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடும் இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டா நமக்கு பார்ட் பி கொஷினுக்கு எதிரார் சாய்ஸில் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுனா தான் அந்த நோட்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapalai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டே வைஸ் ஷெடியூல் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.